very good morning to all. In this video, we are going to see example 1.13. Let A equal to, they define a set A and they define a set B, and there is a function from A to B. They gave that ordered pairs. They ask us to show that function f is a one-to-one function but not onto function. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.13 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்ற ஒரு செட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதனோட எலிமெண்ட்ஸ் 1 2 3. பின்ற ஒரு செட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதனோட எலிமெண்ட்ஸ் 4 5 6 7. அண்ட் தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் போகுது, அதனுடைய ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் பேஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷோ தட் எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நாட் ஆன் டு, அது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்ற ஒரு செட்டை கொடுத்துருக்காங்க, பின்ற ஒரு செட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்புறம் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அதனுடைய வேல்யூவை ஆர்டர் பேஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான், ஆனால் அது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈஸியான சம்ஸ் தான், சால்வ் பண்ண பார்க்கலாமா? ரைட், சொல்யூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏன்ற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க 1 3, அண்ட் பின்ற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க 4 5 6 7. அண்ட் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. சரிங்களா? அப்போது இதனுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே, ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட்னு சொல்லுவோம், பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவுட்புட்னு சொல்லுவோம். ஆர் இதை ப்ரீ இமேஜ்னு சொல்லலாம், இதை இமேஜ்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ஃபங்க்ஷனோட ஆர்டர் பேஸ், ஃபங்க்ஷனோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட எலிமெண்ட்ஸ் வந்து 1,4 ஆர்டர் பேஸில் கொடுத்துருக்காங்க, 2,5 அண்ட் 3,6. ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன் ப்ரூவ் பண்ணணும். வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய பெரிய பலமே. அப்படி நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக எந்த ஒரு சமையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ரைட்? எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ணவும் முடியும். இஸ் இட் கிளியர்? ரைட், கவனிங்க. இதை நம்ம எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா பை யூஸிங் அன் ஏரோ டயக்ராம். சரி, ஏரோ டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இந்த சம் சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம். ஏன்ற ஒரு செட்டு, பின்ற ஒரு செட், ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 3 அண்ட் 4 5 6 7. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷனோட ஆர்டர் பேஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதனுடைய எலிமெண்ட்ஸாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஏவோட எலிமெண்ட்ஸாக இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பின்றதுனால. அகைன் செகண்டாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதனுடைய எலிமெண்ட்ஸாக இருக்கணும்? பியோட எலிமெண்ட்ஸாக இருந்திருக்கணும். சரிங்களா? ரைட், ஓகேங்களா? அப்போது பேரா டயக்ராம் சிம்பிளாக வரையலாம். ஸோ 1 இஸ் பேர்ட் வித் 4, 2 இஸ் பேர்ட் வித் 5 அண்ட் 3 இஸ் பேர்ட் வித் 6. சரிங்களா? ஸோ இந்த ஏரோ டயக்ராம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா we can say this function from a to b is an one to one function. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் என்ன? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் every distinct pre-image have a distinct image. எவ்ரி டிஸ்டிங்க்ட் ப்ரீ இமேஜ், இதை நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரீ இமேஜ் அண்ட் பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இமேஜ்னு நம்ம சொல்லுவோம். எவ்ரி டிஸ்டிங்க்ட் ப்ரீ இமேஜ், டிஸ்டிங்க்ட் தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். டிஸ்டிங்க்ட்னா இல்லை, எவ்ரி இன்புட் ஹாவ் அ டிஸ்டிங்க்ட் அவுட்புட். இல்லை, எல்லா இன்புட்டுக்குமே தனித்தனியாக ஒன் டு ஒன், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், அந்த பேசிஸில் தான் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஸ், இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எல்லா இன்புட்டுக்குமே அவுட்புட் இருக்குது. அட் த சேம் டைம் எல்லா சிங்கிள் இன்புட்டுக்கும் சிங்கிள் அவுட்புட் மட்டும் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் இது ஆன் டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட்
பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்னன்னா, எவ்ரி இமேஜ் have an ப்ரீ இமேஜ். எல்லா இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பாருங்க, there is an image 7 which does not have any pre-image. சரிங்களா? ரைட். there is a image 7 which does not have any pre-image. The function from A to B is not an on to function. இங்கே 7ன்ற ஒரு இமேஜுக்கு எந்த ஒரு 7ன்ற ஒரு இமேஜ் ஒரு 7ன்ற ஒரு அவுட்புட்டுக்கு எந்த ஒரு இன்புட் இல்லாததுனால, எந்த ஒரு ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷனை ஆன் டு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட். ஆனால் இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னா, இன்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் கேன் சே function from A to B is an into function. இது into function சொல்லலாம். into functionக்கான definition என்ன அப்படின்னா, if there is an image or output which does not have any pre-image or input, then the function is an into function. சரிங்களா? இங்கே into functionக்கான definition என்ன, if there is an output does not have any sort of input, ஒரு அவுட்புட்டுக்கு எந்த ஒரு இன்புட் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னா இன்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ரைட். அப்போது இதை டெஃபினட்டாக ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. பட் வி கேன் சே தட் இட் கேன் பி அன் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபைனலி வி கேன் சே ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B is called as 1-to-1 and into function. Hence is not an on to function. டெஃபினட்டாக இது ஒரு on to ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. பட் இட் கேன் பி அன் into ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். மறுபடியும் ஒரு முறை இந்த சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுங்க. ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க, பின்ற ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B அதனுடைய எலிமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பிஎஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to Bன்ட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காங்க. சரிங்களா? ஏரோ டயக்ராம் வரைஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம ஏரோ டயக்ராம் வரைஞ்சோம். தீஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ் அண்ட் இதை வந்து நம்ம இன்புட்னு சொல்லுவோம், இதை அவுட்புட்னு எப்படி வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இட்ஸ் அப் டு யூ. ரைட். ஏரோ டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் இதை நான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாமா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் என்ன, எவ்ரி டிஸ்டிங்க்ட் ப்ரீ இமேஜ் ஹேவ் அ டிஸ்டிங்க்ட் இமேஜ். எல்லா இன்புட்டுக்குமே, அதாவது டிஸ்டிங்க்ட் ப்ரீ இமேஜ்னா என்னது, இன்புட். எவ்ரி டிஸ்டிங்க்ட் இன்புட் ஹேவ் அ டிஸ்டிங்க்ட் அவுட்புட். சரிங்களா? அப்படி இருக்குது. எஸ். ஸோ இட் அக்செப்ட் த ஒன் டு ஒன் கண்டிஷன்ஸ். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷனை இது அக்செப்ட் பண்ணுது. அதனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். எஸ், யூ கேன் சே இட் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். பட் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எவ்ரி ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன, எவ்ரி இமேஜ் ஷுட் ஹேவ் அன் ப்ரீ இமேஜ். எல்லா அவுட்புட்டுக்குமே இன்புட் இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா there is an image 7 which does not have any pre-image, so the function A to B is not an onto functions. But we can say that function from A to B is an into function. Into function நம்மளால சொல்லலாம். ஏன் அப்படின்னா into functionக்கான கண்டிஷன் என்ன, there is an image or output
டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரீ இமேஜ். ஏதாவது ஒரு அவுட்புட்டுக்கு ப்ரீ இமேஜே இல்லை, இன்புட்டே இல்லாத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டூ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஆனால் டெஃபினட்டாக இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.